புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர் நாள் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டுக்கான விழா 15/7/2025 அன்று காலை கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் முதன்மை விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர். செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஆ. நமச்சிவாயம் அவர்கள் விழாவிற்கு தலைமை ஏற்று நோக்க உரையாற்றினார். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, இணை இயக்குனர் சிவகாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காமராஜர் கல்விக்கு எந்த அளவு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, சர்வசாதாரணமான விஷயம்லாம் இல்லை. அவர் கல்விக்கு எப்படியாவது பிள்ளைங்க படிக்கணும் அப்படி என்பதற்காக தான் அந்த கல்விக்காக அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் கல்வி இயக்கத்தில் ஒரு பெரிய குதலப்படி நடக்குது. யார் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணார், டப்புன்னு எல்லோரும் முடிச்சுன்னுக்குறாங்க. இதில் எல்லோரும் எப்படி நம்ம மார்க்லாம் ஒரே மாதிரி இருக்குதே, இதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அந்த லிஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாலும் ஐயா காமராஜர் அவர்கள் எடுத்தால பார்த்துட்டு யார் கை நாட்டு வச்சுக்கிறாங்களோ அந்த அந்த தகப்பனுடைய பிள்ளைக்கு அந்த சீட் கொடுத்துக்கிறாராம். ஸோ அப்போ காமராஜர் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அற்புதமான முதல்வர் தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட இந்த புதுச்சேரியில் அவர் ஆற்றிய செல்வம், ஆற்றிய இருக்கும் இந்த சேவை மகத்தான சேவை. நீங்கள் எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்கள் உங்களை நாங்கள் கேட்குறதெல்லாம் நல்லா படிங்க, நல்லா படித்து பெரிய ஆள் ஆகுங்க அப்படின்னு. ஸோ அதனால் மாணவ செல்வங்களை நீங்கள் நம்முடைய அரசு, அதுவும் புதுவை அரசு மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கிறதுக்கு கல்வியில் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும். பல பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய எரிச்சலாக இருக்கும். யாரை கேட்டாலும் படிக்கணுன்றானே, லீவ் எப்போ முதலமைச்சர் விடுவார், ஒரே ஒரு நாள் முதலமைச்சர் விட்டாருன்னா நம்ம ஸ்பிளாஷ் நியூஸ் போடுவோம். ஐயா நீங்கள் போட்ட உடனே கல்வி அமைச்சர் அறிவிப்பு இந்த மாதிரி லீவ் விட்டாருன்னு உடனே ஆகா ஒரு நாளோ போல் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே தவிர அந்த நாள் அவங்களுக்கு வேஸ்டேஜாக பார்க்கல அப்படின்னு நினைக்கவே இல்லை. அந்த அருமை பெருமை எப்போ தெரிஞ்சதுன்னா கொரோனா பீரியடில் தான் மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த கொரோனா டைமில் அவங்க கல்வி இல்லாமல் வீட்டில் உட்காந்து அவஸ்தைப்பட்டிருந்த நாள் அவங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் மாணவ செல்வங்கள் மழை விட்டால் லீவ் விடுவாரோ முதலமைச்சர், வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் லீவ் விடுவாரோ அப்படி என்பதை நினைப்பதை விட்டுவிட்டு மாணவ செல்வங்களை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், படித்து வாழ்க்கையில் உயர்ந்து வேண்டும், இந்தியாவுக்கு நீங்கள் நல்ல பெயர் எடுத்து கொடுத்து புதுவை மாநிலத்துக்கு நீங்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜூலை 15 இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜருடைய அந்த பிறந்த தினம். இந்த பிறந்த தின விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் மாணவர் நாள் விழாவாக கொண்டாடுகின்றோம். மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் திரு நேரு அவருடைய பிறந்த தின விழாவை எப்படி நாம் குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடுகின்றோமோ அதே போல நம்முடைய கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த தின விழாவை நாம் மாணவர் விழாவாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைவர் காமராஜ் அவர்கள் பல்வேறு நிலைகளிலே உதாரணமாக திகழ்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அதே போல ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணமாக திகழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். இப்படி தன்னுடைய உயர்ந்த செயல்களினால், உயர்ந்த நடத்தைகளினால், உயர்ந்த சிந்தையின் அடிப்படையிலே பல்வேறு விதத்திலே சமுதாயத்திலே பல்வேறு மாற்றங்களை நிகழ்வதற்கு இன்றைக்கு அடிப்படையாக பல்வேறு திட்டங்களை குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு கொண்டு வந்தவர் காமராஜர் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த உத்தம தலைவரை போற்றுகின்ற அந்த விழா தான் இன்றைக்கு மாணவர் நாள் விழா. இந்த மாணவர் நாள் விழா இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற பொழுது
இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு காமராஜருடைய அருமை பெருமைகளை, எப்படி முதலமைச்சராக இருந்து அவர் செயலாற்றினார், எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருந்து செயலாற்றினார் என்பதெல்லாம் நம்முடைய மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு கட்டாயமாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இப்போல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் அதிகமாக நம்ம பழக்கம், அது மாதிரி நிலைமையில் போயிருக்கின்ற ஒரு சூழலிலே நம்முடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங்கு இப்படிலாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய கர்ம வீரர் காமராஜருடைய அருமை பெருமைகளை, அவருடைய நிர்வாக திறமையினை நம்முடைய எதிர்கால சந்ததியினர், நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வது என்பது இன்றைக்கு அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா கூட அந்த காமராஜர் அவருடைய அடியை பின்பற்றி அவர் எப்படி தன்னுடைய மக்களுக்காக ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாரோ, அப்படி அவருடைய அடியை பின்பற்றி தான் இன்றைக்கும் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை, முழுமையான காமராஜர் ஆட்சியை, காமராஜர் எண்ணிய ஆட்சியை இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையிலே இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காமராஜரை பின்பற்றி வாழ்ந்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்கள். அதனால தான் அந்த உடை கூட பார்த்தீங்கன்னா காமராஜர் போலவே இன்றைக்கும் அவர் அணிந்துட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா அதனால ரொம்ப லூஸாக இருக்குது, இதனால யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா போகலான்றதெல்லாம் இல்லை. காமராஜர் எப்படி இருந்தாரோ அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அதே போல் அவர் எந்த திட்டங்களை இந்த மக்களுக்காக மாணவர்களுக்காக கொண்டு வந்தார்களோ அந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை போன்ற அந்த காமராஜருடைய சிந்தனையை ஒற்றி இன்றைக்கு நம்முடைய புதுவை மாநில அரசும் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு, அதே போல ஏழை எளிய மக்களுக்கு, இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு இருக்கின்ற மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, இப்படி எல்லா வகையிலும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான திட்டங்களை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒரு செக்டாருக்கு கொடுத்து ஒரு செக்டாருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா, கொடுக்க வேண்டும். நம்முடைய மாணவர்களுக்கு சிறந்த கல்வி, ஆரம்ப கல்வியை கொடுக்க வேண்டுமா, கொடுக்க வேண்டும். அதே போல கல்லூரி கல்வியை கொடுக்க வேண்டுமா, கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டுமா, கொடுக்க வேண்டும். அதே போல தங்களுடைய ஏழைகள் தங்களுடைய வறுமை கோட்டிலிருந்து மீள்வதற்கான திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அதே போல விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை லாபகரமாக செய்வதற்கான திட்டங்கள், இப்படி தொழிலாளர்களுக்கான திட்டங்கள், இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி புதுவை மாநிலத்தை ஒரு தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் அனைத்து திட்டங்களையும் நம்முடைய அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே இன்றைக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைக்கு காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு சிறப்பான முறையிலே இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கல்வியை பயில்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் இன்றைக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு சீருடையாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு காலணியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சைக்கிளாக இருந்தாலும் சரி, இலவச பாடப்புத்தகமாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்தும் நம்முடைய அரசின் மூலமாக இன்றைக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியில் வரையில் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து இந்த திட்டங்களை இன்றைக்கு கல்வித்துறையின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இடஒதுக்கீடு, அரசு பள்ளியிலே படிக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை சேர்த்தால் அது அவர்களுக்கு ஒரு கேவலமாக அவமானமாக கருதுகின்ற பெற்றோர்கள் மத்தியிலே அரசு பள்ளியிலே படித்தாலும் சாதிக்க முடியும் என்பதை நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். இங்கே நிறைய விஷயங்கள் மருத்துவ படிப்புகளாகட்டும் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். ஏன்னா நிறைய பள்ளிகளை 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம். சிபிஎஸ்சியில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு 127 பள்ளிகளும் ஒட்டுமொத்தமாக சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாற்றப்பட்டு இன்றைக்கு உயர்நிலை பள்ளியாகட்டும் மேல்நிலை பள்ளியாகட்டும் இன்றைக்கு 100% தேர்ச்சியை கொடுத்துக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அரசாங்கம்
தகுதியான ஆசிரியர்களை அந்த தகுதியான இடத்தில் நியமித்ததன் காரணமாக இன்றைக்கு அந்த ஆசிரியர் அந்த தேர்ச்சி விதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் ஆசிரியர்களுக்காக கூட ரொம்ப கஷ்டம், எடுத்த உடனே சிபிஎஸ்இ கொண்டு வந்து நமக்கு அதிகப்படியான பணி சுமையை கொடுக்கிறது இந்த அரசு என்று கூட அவர்கள் நினைத்தார்கள். எங்கள் மீது வருத்தம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சாதித்து காட்டியிருக்காங்க. எங்களால் முடியும், உங்களால் முடியும் அப்படின்றதை நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு பல்வேறு ஆசிரியர் காலி பணியிடங்களை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமான ஆசிரியர்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், உரிய கட்டட வசதியை கொடுக்க வேண்டும், கழிப்பற வசதியை கொடுக்க வேண்டும், குடிநீர் வசதியை கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்து பார்த்து இன்றைக்கு நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு நாம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கணும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நல்ல முறையிலே பயின்று நல்ல முறையிலே நீங்கள் வருவதன் மூலமாக நம்முடைய புதுவை மாநிலத்தில் நீங்கள் பெருமை சேர்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பிலே 10% இடஒதுக்கீடு நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், இன்றைக்கு அனைத்து கல்லூரி படிப்புகளும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அத்தனை கோர்ஸ்லையும் 10% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அது அரசாணையாக வர இருக்கின்றது. இன்றைக்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலுக்காக அந்த கோப்பு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அனைத்து பள்ளியிலும் அனைத்து கோர்ஸ்களுக்கும் இன்றைக்கு அந்த 10% அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, மருத்துவ படிப்பு மட்டுமல்லாமல் எல்லா படிப்புகளிலும் அந்த 10% இடஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கம் முடிவெடுத்து அவற்றையும் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இதையெல்லாம் நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அமைச்சர் சொன்னது மாதிரி நமக்கு கல்வி ஒன்றுதான் இன்னைக்கு நமக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு கல்வி இருந்தால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்படி வேணாலும் போச்சுக்கலாம். அதனால்தான் நம்முடைய பெற்றோர்கள் எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை சொத்தை வித்தாவது படிக்க வச்சிடணும் நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி அறிவை கொடுத்து விட்டால் அவன் தானாக பிழைத்துக் கொள்வான், நம்முடைய உதவி இல்லாமல் பிழைத்துக் கொள்வான் என்றுதான் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார். சொத்து சொகம் நமக்கு பெருசு இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தினம் தினம் கனவு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய பெற்றோர்களுடைய கனவை நனவாக்க வேண்டியது மாணவர்களாகிய உங்களுடைய கடமை. எனவே அதை நல்ல முறையிலே நீங்கள் செய்து வருங்காலத்திலே வல்லவர்களாக, நல்லவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த மாணவர் நாள் திருநாளிலே என்னுடைய வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தினத்தை இவ்வளவு சிறப்பாக தினமாக கொண்டாடுவதற்கு காரணம், நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ரோட்டிலே தன்னுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்க போது மாணவர்கள் எல்லாம் வயல்வெளியிலே சென்று கொண்டிருப்பதை பார்த்து அது கீழ்ந்த கால் சட்டையோடு சென்று வருவது. ஏன் நீங்கள் அவர்களை உடனடியாக அழைத்து ஏன் நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை இருந்தபோது, எங்களுக்கு உணவு இல்லை, ரெண்டா படிக்கிறதுக்கு உடை இல்லை என்று கூறிய உடனடியாக அவர்கள் படிப்பதற்கான அத்தனை வழிவகையும் செய்து கொடுத்து முதலாக இந்தியாவிலேயே முதலாக இலவச கல்வியை கொண்டு வந்தார் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அதேபோல் இலவச உடைகளையும் வழங்கியவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அதேபோன்று 1953 முதல் 54 அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் போன்றவர்கள் எல்லாம் அமைச்சர்களே அவர் எதிர்த்து போட்டியிட்டாங்க முதலமைச்சர். அவர் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் எல்லாம் அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் காமராஜர். அப்போது அவரிடம் வினாவினார்கள், உங்களை எதிர்த்து போட்டியிட்ட இருவருக்கும் நீங்கள் அமைச்சர் பதவியில் வழங்கியிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர்கள் கூறினார்கள், எதிர்த்து போட்டியிட்டு இழுவது என்பது வேறு, அவருடைய அனுபவம் என்பது வேறு. அவர்கள் பல முறை அமைச்சர் பெருமக்களாக இருந்த காரணத்தினால் இந்த நாட்டிற்கு நல்லத ஒரு செயல்களை செய்வார்கள் என்று கூடி அவர்களையும் அரவணைத்து கொண்டு சென்றவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவருடைய வழியிலே நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு புதுச்சேரி மாநில அத்தனை மாணவர்களும் பயன்பெறும் விதமாக இன்றைக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு, ஆதிதிராவிட மாணவர்களுக்கு, மீனவ மாணவர்களுக்கு,
அத்தனை இரு சமுதாய மாணவர்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி அறிவித்தவர். 2014ஆம் முதல் 2021ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 5 ஆண்டு காலம் 4 மருத்துவ மாணவர்கள், ஆயுதிராவிட இனத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று படித்து அவருடைய பணம் கட்ட முடியாமல் தவித்த பொழுது அந்த பணத்தை ஏறத்தாழ 57 லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக அந்த 4 மாணவர்களுக்கும் வழங்கியவர் நம்முடைய மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்கள். இதை கூறுவதற்கு காரணம் அவர் தர்ம வீரர் காமராஜர் வழி தொண்டராக இருக்கின்ற காரணத்தினால், இன்றைக்கு அவருடைய சிந்தனைகள் அத்தனையும் மாணவர்கள் பற்றிய சிந்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்றைக்கு அனைத்து விதமான திட்டங்களையும் மாணவர்களுக்கு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே 10% நிதியை முழுமையாக கல்வித்துறைக்கு ஒதுக்கி தந்தவர் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள். இதற்கெல்லாம் அவருக்கு வழித்தோன்றலாக இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இங்கே மிக சிறிய குழந்தைகளை இன்றைக்கு அழைத்து இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு கல்வித்துறை செய்து கொடுத்திருக்கிறது. அப்படி கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கி எல்லா விதமான உதவியும் நம்முடைய அரசு சார்பில் கிடைத்தாலும் கூட இன்னும் அந்த தனியார் பள்ளியினுடைய கல்வி மோகம் தொடர்ந்து நீடித்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா தரமான ஆசிரியர் பெருமக்கள், தரமான ஆசிரியர்கள் அத்தனையும் அரசு பள்ளியிலே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம், புத்தக பை, சைக்கிள், லேப்டாப் இன்னும் அனைத்து என்னென்ன அவங்களுக்கு செருப்பு இது அத்தனையும் அரசு பள்ளியில் கொடுக்குறோம். அப்படி வழங்கினாலும் கூட இன்னும் தனியார் பள்ளியினுடைய மோகம் புதுச்சேரியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய செயல்பாடுகள், அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனுடைய அத்தனையும் மிக சிறந்து விளங்குகின்ற ஒரு நிலை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கி நம்முடைய முதல்வர் பதவியேற்ற பிறகு 10% மருத்துவத்துறையிலே கிராம பகுதியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே 10% இடஒதுக்கீடு வழங்கி இருக்கின்றார். அப்படி வழங்கப்பட்டதனால் இன்றைக்கு கிராம பகுதியிலே அரியாங்குப்பம் பகுதியிலே இருந்து இதே வில்லியனூர் பகுதியை தாண்டி இப்படி காலாப்பட்டு பகுதியை தாண்டி இருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இன்றைக்கு 16 சென்றாண்டு 16 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியை மிக குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கூட அவரெல்லாம் மருத்துவ கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். 10% இடஒதுக்கீடானது அனைத்து அரசு பள்ளிகளிலும் வழங்கப்படும் என்று ஒரு உறுதி அளித்து அதையும் நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். இதையெல்லாம் அரசு பள்ளிகள் தரமான பள்ளியாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்றைக்கி மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அதற்கு உறுதுணையாக நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களும் என்னென்ன தேவையோ, ஆசிரியர் பற்றாக்குறையாக இருந்தாலும், பேராசிரியர்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் உடனடியாக தீர்ப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து அத்தனை தேர்வுகளும் நியாயமான முறையில் நடத்தப்பட்டு இன்றைக்கு அத்தனை பதவிகளும் சிறந்த முறையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சார்ந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனுடைய நலன் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்றைக்கு மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு கொண்டு வந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டமானது கொண்டு வருகின்ற போது பல்வேறு பள்ளிகள் எல்லாம் ஏற்கனவே தனியார் பள்ளிகள் எல்லாம் அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் இருக்கிறது. அரசு பள்ளிகளே கொண்டு வருகின்ற போது அந்த பாடத்திட்டத்தை ஏறுதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாயடைத்து போய் நிற்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அரசு பள்ளிகள் எல்லாம் அதிகப்படியான வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ப்ளஸ் டூ தேர்விலே இன்றைக்கு அரசு பள்ளி 9 பள்ளிகள் இன்றைக்கு 100% விழுக்காடை வழங்கியிருக்கிறது. அது குறிப்பாக என்னுடைய தொகுதி சார்ந்த டோல்கேட் மற்றும் தவளோப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி 100% விழுக்காடை வழங்கிய பள்ளியாக இன்றைக்கு சிறந்து வருது. ஏறத்தாழ காரைக்கால் ஒரு பள்ளியும், ஆக கிராம பகுதியில் இருக்கின்ற பள்ளிகளெல்லாம் யானம் ஒரு பள்ளியும், ஆக 9 பள்ளிகள் மேல்நிலை தேர்விலே 100 விழுக்காடை கொடுத்திருக்கிறது. அதே போன்று 10ஆம் வகுப்பு தேர்விலே 23 பள்ளிகள் 100% விழுக்காடை கொடுத்திருப்பதாக இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் தலைமையிலே கல்விக்காக வழங்கினாலும் கூட இந்த தனியார் பள்ளி தாக்கத்தை குறைத்து கொண்டு அரசு பள்ளியிலே உங்களுடைய மாணவர்களை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் அத்தனை துறைகளிலும் சிறந்து விளங்குவார். ஏன்னா இன்றைக்கி 130க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இங்கே நம்முடைய மக்கள் முதல்வர்கள் பரிசு வழங்க இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான். அப்படி வழங்குகின்ற போது அத்தனை துறை இன்றைக்கி இந்த கண்காட்சி திறந்து மக்கள் முதல்வர்கள் கண்காட்சி திறந்து
மாண்புமிகு கல்வி அமைச்சர் மற்றும் ஜான்குமார் அவர்களோடு இந்த பார்க்கின்ற போது அத்தனை மாணவர்களும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற அரங்கை பார்க்கின்ற போது தனியார் பள்ளிகளை மிஞ்சுகின்ற அளவிற்கு நம்முடைய புதுச்சேரி அரசு அல்லது சிறந்த முறையில் மாணவர்களுக்கான சேவையை செய்து வருகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் தினத்தை சிறந்த முறையில் மாணவருடைய தினமாக கொண்டாடிய கல்வித்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாணவர் நாள் விழா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா நம்முடைய அரசால் முதலில் அறிவிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும். தொடக்கப் பள்ளிகள், ஆரம்ப பள்ளி, அந்த நிலையிலிருந்து கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி கல்வி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கல்வி கண் கொடுத்தவர் காமராஜர் அவர்கள். அதான் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்கிறோமா? கல்வி கண் கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அதனால் நம்முடைய அரசானது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழாவினை மாணவர்கள் விழாவாக கொண்டாட முடிவெடுத்து மாணவர் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த விழாவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது. மாணவர்கள் ஊக்குவிக்கின்ற நிலையில் அந்த பரிசுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவர்கள் பொறுப்பேற்ற பதவியில் அவர்கள் எப்படி ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார்கள், முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம், எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஊழலற்ற ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள எல்லா தலைவர்களும் விரும்பியதை நான் பார்த்திருக்கின்றேன். காமராட்சி வேண்டும், காமராஜர் ஆட்சி வேண்டும், வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். அப்படி ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தலைவருடைய ஆட்சி என்ன? ஒரு நல்ல ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு நல்ல ஆட்சி, மாநில வளர்ச்சிக்கான ஒரு நல்ல ஆட்சி, ஊழலற்ற ஒரு ஆட்சி. அப்படி ஒரு ஆட்சி எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் வர வேண்டும், இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும், அப்படி என்பது தான் எல்லா தலைவருடைய கருத்தும். இந்த கருத்து வெளிப்படுத்திய நிலையை நான் பார்த்துருக்கின்றேன். எல்லா தலைவர்களும் பெருந்தலைவர் காமராஜருடைய நானே வெளியிட்ட அந்த நிகழ்ச்சியில், அந்த விழாவில் நான் பார்த்திருக்கின்றேன். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலம் சார்ந்த, அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். எல்லா தலைவர்களும், எல்லா மாநில சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். ஒரு பெரிய விழா. அந்த விழாவில் பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவம் குறித்த நாணயம் வெளியிடப்பட்டது. அப்போது அந்த நாணயம் வெளியிடப்படும் பொழுது ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ தலைவர் வந்திருக்காங்க? நாங்கள் நினச்சது, நம்ம பூச்சேரியிலேருந்து போயிருக்கோம், இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே நம்முடைய பெருந்தலைவருக்கு அவருடைய நாணயம் வெளியிட்டுறாருக்கு. அப்போது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு புகழ் இருந்திருக்கின்றது, பெருந்தலைவருடைய ஆட்சியினுடைய நிலை, அரசியலில் அவருடைய வாழ்ந்த நிலை, கொடுத்த ஆட்சியினுடைய முறை, இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அத்தனை மாநிலம் சார்ந்த தலைவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள், வந்திருந்தார்கள், அந்த விழாவினை சிறப்பித்திருந்தார்கள். அந்த நாணயம் அப்பொழுது வெளியிடப்பட்டது. நம்முடைய மத்திய அரசு, அப்பொழுது மத்திய அரசு அந்த பிறந்த திருவுருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டது. அந்த நாணயம் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய புதுச்சேரி அரசு. புதுச்சேரியிலிருந்து கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நாணயம் அங்கே அப்பொழுது வெளியிடப்பட்டது. அப்பொழுது
மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள், திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், அப்பொழுது அமைச்சராக இருந்த மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த திருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டிருந்தார். அப்போ அவங்க சொன்னது, அங்கே சொன்னது, புதுச்சேரி அரசு கொடுத்த வேண்டுகோளுக்கு அங்கே கேட்டுக்கொண்டதுக்கு இந்த நாணயம் வெளியிடப்படுகின்றது அப்படின்னு அந்த மேடையில் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் கொடுத்த வேண்டுகோளுக்கு நாணயம் வெளியிடப்பட்டது. அப்போ தான் பார்த்தேன் தலைவருக்கு நம்முடைய எந்த அளவிற்கு ஒரு பெரிய புகழ் இந்தியாவில் இருக்கிறது. ஊழலற்ற ஒரு ஆட்சி வேண்டும், காமராஜ் ஆட்சி வேண்டும் அப்படி ஏன் கேட்குறாங்க? அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி, நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி, நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரு தலைவர் அவர்கள் அந்த ஆட்சி வேண்டும் என்று சொன்னார். அது எத்தனையோ உதாரணங்கள் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள், அவர் மத்திய அரசுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைகள், அந்த நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்று கொடுத்த ஆலோசனைகள்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது பெருந்தலைவர் அவருடைய காமராஜருடைய புகழ், அவருடைய அறிவு, நேர்த்தி, அவர் எடுக்கின்ற முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகள் என்பதையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றது. அப்படி முக்கியமாக ஒரு பெரிய, நீங்கள் நினச்சி பார்க்கலாம், பெரிய பொருளாதார நிலையில் உள்ள ஆலோசனைகள் அவர் வழங்கியது, அவர் கூட்டங்களில் பேசியது சர்வசாதாரணமாக பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு பேச்சு, ஒரு உரை. அப்படிப்பட்ட உரையை, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் எளிதாக சுருக்கமாக சில நிமிடங்களில் கூறிவிடுவார். அந்த கூட்டத்தில், ஒரு பெரிய கூட்டத்தில் பெரிய நிபுணர்கள் பேச வேண்டிய பொருளாதார ஆலோசனைகள், வளர்ச்சிகள், அது சம்பந்தப்பட்ட செய்திகளை எளிதாக பேசக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட பேச்சால் கவர்ந்தவர். ஒரு பெரிய அலங்கார பேச்செல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சாதாரண பேச்சாற்ற அந்த பேச்சின் மூலமாக மக்களை கவர்ந்தவர். ஒரு எளிய நிலையில் இருந்து ஆட்சியை நடத்தியவர், உதாரணமாக எடுத்துக்காட்டாக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அதனால தான் பெருந்தலைவர் சொல்கிறாங்க. பெருந்தலைவர் சொன்ன வேறு யாரும் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அப்படி நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த கல்வியை கொடுத்தார்கள். அந்த வித்தியாசம் மாணவர்களிடையே இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடையை கொண்டு வந்தவர்கள். பசிப்பினியை போக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவை கொண்டு வந்தவர்கள். வள்ளலாருடைய பார்க்கலாம், ராமலிங்க சாமியுடைய எண்ணம் என்ன? பசிப்பினியை போக்க வேண்டும் என்பது. அது பிள்ளைகளுக்கு அந்த பசி இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மதிய உணவை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படி அந்த கல்வி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட்டதன் வாயிலாக எத்தனையோ பேர் எப்படிப்பட்ட பதவியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கும். சில நேரங்களில் பயணங்கள் செய்யும்பொழுது தமிழை சார்ந்த பெரிய அரசு பணியில் போய் சொல்லுவாங்க, தலைவர் இல்லைனா நாங்கள் இல்லைங்க அப்படின்வாங்க. தலைவர் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க, இந்த பதவி எங்களுக்கு இல்லைங்க, நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம், இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த பெரிய பதவி இன்றைக்கு அவர்கள் கிடைத்து இருக்கின்றது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்று அந்த கல்வியை எவ்வளவு எளிதாக அந்த பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்திருக்கின்றார்கள். அப்போ அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதையெல்லாம் பார்க்க முடியும். எத்தனை பெரிய அதிகாரிகள் படித்துவிட்டு இன்று பெரிய பொறுப்பிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அதற்காக தான் கல்விக்கண் கொடுத்தவர் காமராஜர் என்ற பெயரை நாம் அவருக்கு மட்டும்தான் உரித்தாக தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் கல்வி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், ஏழை எளிய குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும், நடுத்தர குடும்பம் சார்ந்த பிள்ளைகள்லாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு செயல்படுத்தி வருவதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய அரசானது கொடுத்து கொண்டிருக்கிறது. கல்வி கொடுப்பதற்காக, கல்வி அவர்கள் பெறுவதற்காக. அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எத்தனை சலுகைகள் கொடுக்கப்படுகிறது.
ஏன்னு சொன்னால் அரசு பள்ளியில் படிக்கிற பிறகு நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள், ஏழை குடும்பத்து அந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறதை பார்க்குறோம். அவர்களுக்கு தேவையான உதவி அரசு செய்து கொடுக்க வேண்டும், அவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம். கல்விக்காக நம்முடைய அரசானது ஆண்டிற்கு சுமார் 1350 கோடி ரூபாய் அதற்கு கல்விக்காக ஒதுக்கி செலவிட்டு வருகின்றது. அதில் பள்ளி கல்விக்கு மட்டும் சுமார் 950 கோடி ரூபாய் அளவிற்கு ஒதுக்கி நம்முடைய ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, நம்முடைய கல்வி, பள்ளி கல்வி கொடுக்கப்பட்டு வருகிறது. நான் கேட்ட கூட ஏதாவது திட்டம் புதுசாக ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ மாண்பு கல்வி அமைச்சர் சொன்னது எல்லா திட்டமும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, இப்போ எந்த குறையும் இல்லை, நடந்துட்டு கேட்டால் சொல்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டேன், இந்த புத்தக பையெல்லாம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க, டெண்டர் போடுறோம், வழங்கப்படும். காலை இந்த ஷூ கொடுக்கறதுக்காக சொல்லியிருந்தோம், அது டெண்டர் வச்சுருக்கோம், அது விரைவில் கொடுக்கப்படும். காலை உணவு கொடுக்கப்படுகின்றது, மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மாலையில் இந்த சிற்றுணவு, சிறுதானிய உணவு, சத்துணவு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிள்ளைகள்லாம் விளையாடுவதற்கு இப்போலாம் விளையாட்டு திறனெல்லாம் கிராமங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஸ்டேடியம் சொல்லுவாங்களா, அது மாதிரி விளையாட்டு திறனெல்லாம் அமைக்கப்பட்டு வருகிறது பிள்ளைகளுக்காக. அப்படி நல்ல வசதிகளோடு பிள்ளைகள் கல்வியை பெற வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணம். அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதும் நம்முடைய எண்ணம். உயர்கல்வி கல்லூரி, நல்ல கல்லூரி இடங்கள் கிடைத்தால் அவர்கள் படிக்க வேண்டும். நல்லா படிக்கிறோம், எங்களுக்கு அந்த கல்லூரி சென்று படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்கக்கூடாது. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியிலும் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவம் மற்றும் பொறியியல் நம்ம 10% இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இப்பொழுது நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளெல்லாம் பிள்ளைகள் படித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். மருத்துவம் படிக்கின்ற ஒரு குறைந்த, அதாவது அவருக்கு அந்த கட்டணம் மிக மிக குறைந்த அளவை அவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த மருத்துவ கல்வி அவர்களுக்கு. இப்பொழுது நாம் அறிவித்திருப்பது அனைத்து கல்லூரியில் பாடங்களுக்கும் 10% இடஒதுக்கீடு அரசு பள்ளி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இந்த அரசு அறிவித்த அத்தனையும் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த ஆண்டிலேயே, இந்த கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டும் அதற்கான கூப்புகள் இப்போ வந்துட்டு. அதனால் எல்லா கல்லூரியிலும் படிக்கின்ற, குறிப்பாக ஏறக்குறைய ஒரு 70 விழுக்காடுகளுக்கு மேல் அந்த அரசு கல்லூரியெல்லாம் பள்ளி படிக்கின்ற பிள்ளைகள், அந்த அரசு பள்ளி படிக்கிற பிள்ளைகள் தான் இப்போ இருக்காங்க, அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. இன்னும் 10% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்கிறது. அதில் கொடுப்பதற்கு முடிவெடுத்து விரைவிலே அவர்களுக்கு இந்த கல்வியாண்டிலே அந்த 10% இடஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கல்வி, பள்ளி கல்வி மட்டுமல்லாது உயர்கல்வியை கொடுப்பதிலும் நம்முடைய புதுச்சேரி அரசானது அதிக கவனம் செலுத்தி வருகிறது. எல்லோருக்கும் கல்வி என்ற நிலையில் நல்ல உயர்கல்வி கிடைப்பதற்கான திட்டத்தினை அரசானது உயர்கல்வி எல்லோரும் கிடைப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி அரசு திட்டத்தின் மூலமாக கொடுத்து வருகின்றது. இன்னும் நம்முடைய லேப்டாப் கொடுக்கலன்ற ஒரு குறை இருந்துகிட்டு இருக்குது. அந்த 22, 23, அந்த 23, 24 இரண்டும் சேர்த்து இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த லேப்டாப் அனைவருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். அதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. விரைவில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை கூறி பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மேலும் கல்வித்துறை சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
இவ்விழாவில் இன்றைய கல்வி சார்ந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. Welcome to the world of yoga. Hi Shahita. Hi Samrin. What is yoga? Yoga is a holistic practice of asanas, pranayama and meditation. Yoga means conduct or unit. It connects the body and the mind. When did yoga originate? Yoga originated 5,000 years ago. Where did yoga originate? Yoga originated in ancient northern India. Traces are found in Indus Valley civilization. Why we need yoga? Yoga has numerous benefits including asanas, pranayama and meditation. Who is the father of yoga? The father of yoga is Patanjali Munivar. Who is the father of modern yoga? The father of modern yoga is Tirumala Krishnamacharya. Yoga heals, yoga humbles, yoga helps. Make yoga a practice. Thank you. Welcome to the world of yoga. Asana in Sanskrit means seat, referred to seated posture for meditation. In modern yoga, asana refers to physical posture. Asanas build strength, improves flexibility and balance, support the breath, prepare body and mind for meditation. Asanas posture include sitting, standing, sleeping, bending, twisting and balancing. Tadasana. Improve balance, strength and spine. Vrikshasana. Build concentration, balance and leg strength. Padmasana. Improve concentration, digestion, blood circulation, release stress. Vajrasana. Improve digestion, blood circulation, release lower back pain. Balasana. Stretches, kids and release stress. Paschimottanasana. Calms mind, stretches spine. Bhujangasana. Strengthen spine. Dhanurasana. Strengthen spine, abdomen, leg flexibility, reduce stress. Sarvangasana. Strengthen the neck, shoulder, spine, improve blood circulation. Halasana. Improve flexibility, stimulates thyroid gland and digestion. Makkarasana. Release stress, regulate blood pressure and pulse rate and deep relaxation. Savasana. Deep relaxation integrate full yoga practice. Thank you. Welcome to the world of yoga. Mudras in yoga are hand gestures which influence the flow of energy within the body. Mudra means lock or gestures. It is commonly done with hands and fingers used in yoga and meditation. Our fingers are associated with 5 elements: fire, air, space, earth, water. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. Jnana Mudra used in meditation improves focus and memory. Chin Mudra increase energy flow in the body, improves concentration, reduces stress. Prana Mudra boosts vitality, strengthens immune system.
Vayu Mudra increase immunity, reduce gas problem. Surya Mudra increase the metabolism, reduce cholesterol. Apna Mudra helps detoxification, support digestion. Shunya Mudra reduce hair problem, improves mental clarity. Thank you. நான் பதஞ்சலி முனிவர். யோக சுத்ரா வித்தி விரோதா. யோகா adds yes to your life and life to your ears. Thank you. Jnana Mudra promotes deep meditation and inner peace. Anjali Mudra cultivates gratitude, balance and connection. Akini Mudra boosts memory and concentration, balances brain hemisphere. Thank you. Pranayama. Prana means life. Yama means control. Benefits of pranayama: enhances lung capacity, reduce the nervous problem, improve concentration and sleep. Nadi Chodhana balance the nervous system, improve focus and concentration. Chinmutra, Nashika Mudra. Kapalapati Pranayama cleanses the respiratory system. Chinmutra. Brahmari Pranayama calms the mind, reduce headache. Thank you. Yoga is a very good practice for the well-being of the body and the mind. Follow few tips as a beginner. Start your yoga with basic poses, breathing exercise. Learn and practice from an experienced instructor. Find a quiet and neat place. Wear comfortable clothing. Use yoga mat or anything of its kind to form a layer between you and the earth. Practice yoga on an empty or very light stomach. No solid food before yoga. Morning and evening are best time for yoga. Listen to your body signal. Do not pressure your body and mind. Some asanas, mudras and pranayama need precautions. Focus on your breath and body awareness. Yoga is blessing to humanity entirely of the body, mind and soul. Practice yoga regularly and live with healthy body and mind. Welcome to the world of yoga. This is the spinning wheel for yoga quiz. You can spin this wheel and answer a simple question related to yoga and win a gift. Happy yoga! Thank you for visiting us. Welcome to the world of yoga. Yoga is used as therapy to improve mental and physical health. It's a complementary therapy. For cold, recommended asanas, Sarvangasana and Halasana. For cough, Matsyasana and Janushirshasana. For diabetes, Dhanurasana and Surya Namaskar. For liver disorders, Bhujangasana and Halasana. For nervous problem, Chakrasana and Dhanurasana. For hypertension, Sashangasana and Vajrasana. For kidney problem, Bhujangasana and Ustrasana. For back pain, Chakrasana and Padmasana. For constipation, Matsyasana and Vajrasana. For headache,
Balasana and Savasana. Enduri. Thank you. We are going to explore some amazing places in India. These are the gateway to tourism education, that is courses offered in tourism. First we'll start with Puducherry. This is Sarikemede, an ancient trading port. Now let's move on to the next place, Sardar Vallabhbhai Patel statue, which is in Gujarat. Next we are going to see a snow fun place, Shimla, some of the most beautiful mountain in the world. These are the different food in different states. Siddu is famous in Himachal Pradesh, Jalebi is famous in New Delhi, Dokla is famous in Gujarat, Kadalai Kari Puttu is famous in Kerala, fish is famous in Puducherry, Rasgulla is famous in West Bengal. Thanks for exploring with us today. Let's move on to the next place, the Jadai, the world's largest bird in sculpture in Kerala. Thanks for exploring with us today. Thank you, sir. Thank you, madam. I am Preeta, GPS Nallur.
முத்தாளம் முடிதாளம் களியாடும் நாடே நின் துஞ்சத்து முத்தோளம் முகிலோளம் மலையாளம் பாடும் தீரத்து বাজা কাসর বাজা উলু দেয়ার শাখ বাজা বছর পরে আবার এলো মাঝে পুজো পুজো গন্ধ নিয়ে নতুন গানের ছন্দ নিয়ে শারদীয়ায় খুশিতে মন নাচে For England's tongue and tales do sweetly blossom beneath you style as stains, where dreams to devil or wonders worked with an ancient Greece, where Shakespeare's quill, Dickens' voice to stable, and stories dance in every quiet place. Thou art most honored here, kind sir, to take a present, lendeth light to all our cheer. Accept our honorable tribulity, if we may, and make this woman bright with thee so near. Thank you. Have courage and be kind. Where there is kindness, there is goodness, and where there is goodness, there is magic. Thank you. Fair is foul, and foul is fair. Double toil, and trouble out, damned spot out. I say and lives, but a wackling shadow, a poor place that sheds and frets. Or upon the stage, and tennis are heard no more. Thank you. சங்க இலக்கியம் என்பது தமிழின் மிக பழமையான மற்றும் சிறந்த இலக்கியமாகும். இது கிமு 300 முதல் கிபி 300 வரை 1000 ஆண்டுகளுக்கு இயங்கியதாக கருதப்படுகிறது. அவ்வாறான சங்க இலக்கியங்கள் மற்றும் இலக்கணங்களின் தொகுப்புகள் பின்வருமாறு: எட்டு தொகை, நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இந்திரந்த 8 தொகை, 10 பாட்டு வெண்பா, முருகு பொருநாறு, 12, முல்லை பெருகு, வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோலநேடு நல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10, 14 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திருக்கடுகம், ஏலாதி, ஆசாரக்கோவை, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஐந்திணை 50, திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40. தொல்காப்பியர், நன்னூல், பவனந்தி முனிவர், யாப்பெருங்கலக்காரிகை, அமிர்தசாகரர், நம்பியகப் பொருள், நாகவிராச நம்பி, தண்டி அலங்காரம், தண்டி, நேமிநாதம், குணவீர பண்டிதர், வீரசோழியம், புத்தமித்திரர், புறப்புரல் வெண்பாமலை, ஐயன் அரிதனர், தென்னூல் விளக்கம், வீரமாமுனிவர். நன்றி, வணக்கம். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சாத்விகா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் அரசு தொடக்கப்பள்ளி காட்டுக்குப்பம். ஐந்திணைகளை பற்றி நான் இங்கே கூற வந்துள்ளேன். பல மொழிகளுக்கு தாயும் தந்தையுமான என் தாய்மொழி தமிழே. எத்தனை ஆண்டுகள் இன்னும் மனித இனம் வாழ்கின்றதோ அதையும் தாண்டி உன் புகழ் ஓங்கி ஒலிக்கட்டும். என் தமிழ் தொடாத இடங்கள் என்றியவையும் இல்லை. அவைகளில் சிலவற்றை தொகை சொல் வாயிலாக காண்போம். முத்தமிழ், இயல், இசை, நாடகம் மூன்றிலும் தமிழ் தன் தனி சிறப்பை காட்டுகிறது. மூவேந்தர் தமிழகத்தின் மிக பழமையான பெருமைக்குரிய 3 வம்ச மன்னர்கள் சேரர், சோழர் மற்றும் பாண்டியர். தமிழை வளர்த்த பெருமை இவர்களுக்கு உண்டு. ஐந்திணை, நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும் என்பதை உணர்ந்து நிலத்தின் முக்கியத்துவத்தை ஐந்திணைகள் உணர்த்துகின்றன. அவைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாய். குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை என்றால் மணலும் மணல் சார்ந்த இடமும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.
Thank you.